தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கலையரசன் தங்கவேலுவின் படைப்பில் ரியோ ராஜின் நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஆண் பாவம் பொல்லாதது படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தின் ஆரம்ப கட்டத்தில் கதாநாயகியும் பெற்றோர்களால் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண பிறகு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் வாழ்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கதாநாயகன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுறதுனால இவன் கூட என்னால் பிழைக்கவே முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. கதாநாயகியை பிரிய மனம் இல்லாமல், ஐயா என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, என்கிட்ட இருந்து பிரிச்சிட போகிறாங்க அப்படின்னு இவர் ஒரு லாயரை தேடி போக, இவங்க 2 பேரோட விவாகரத்து வழக்கு பிரிஞ்சதா சேர்ந்ததா அதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. நாம் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது ஜென்ரலாகவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் உண்டு. அது என்னென்னா, காதல் அப்படிங்கிறது கல்யாணத்தில் போய் முடியுது, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் முடிவடைஞ்சிருது, அதனால் கல்யாண வாழ்க்கை கசந்துருது. ஸோ அதனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிச்சா கல்யாண வாழ்க்கை இனிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபையாக இந்த படத்தில் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் இது முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்பு உடனே ஃபில் பண்ணுறவன் வாழ்க்கையில் சக்ஸஸாக மேரேஜ் லைஃப்பை வாழ்வான். அப்படி அந்த கேப்பு ஃபில் பண்ண முடியாதவன் அந்த வாழ்க்கையில் தோத்துடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாகவே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா அழகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபெமினிசம் பெண்ணிய தத்துவம், இன்னொரு பக்கம் ஆண்கள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே, ஒரு கல்யாண வாழ்க்கை அதில் வரக்கூடிய சண்டைகள் அப்படின்னா இவங்க பக்கம் இந்த நியாயம் இருக்கும், அவங்க பக்கம் அந்த நியாயம் இருக்கும். இந்த 2 பஞ்சாயத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் நம்ம வாழ்க்கை பாழா போயிடும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த படத்தில் நல்லாவே சொல்கிறாங்க. நடிப்பு பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் ரியோ ராஜ் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஓரளவுக்கு முதல் 2 படங்களை விட இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக நல்லா நடிச்சிருக்காரு. அதுமாதிரி இன்னொரு பக்கம் கதாநாயகி மாளவிகா மனோஜ், அவங்களோட நடிப்பெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. அந்த ஒரு ஃபெமினிசம், அந்த ஒரு வக்கீல்கிட்ட போனோன்னே அவங்களுடைய அந்த தோரணம் மாறக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை விட இந்த படத்தில் இவங்களுக்கு ஃபேரன்ஸாக நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்ட விதமும், அவங்கக்கிட்ட இவங்க அந்த கேரக்டர் ரீதியாக நடிப்பு வேலையை வாங்கின விதமும் நல்லாவே இருந்தது. படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் எக்ஸைட்டடாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K ஜென்சி கிட்ஸோட ஃபல்ஸை பிடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க எந்த அளவுக்கு நல்லா கான்ஃப்ளிக்டாக ஓரளவுக்கு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த ரொம்ப கரெக்டாக கையாண்டவங்களோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரவர்ஷியாக காமெடியாக எடுத்துகிட்டு போன விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே டோட்டலாக எமோஷ்னலாகவே கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த எமோஷ்னல் பெரும்பாலான இடத்துல ரொம்ப கிளேசியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப லேகாகவும் நமக்கு தெரிஞ்சதே தவிர எந்த இடத்துலையுமே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு தோணலை. ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படத்தில் இருக்கு தான் செஞ்சது. அதே மாதிரி உதாரணத்துக்கு தீபா சங்கர் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, கணவன் மனைவி 2 பேருக்கு சண்டை வந்தால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும், அது குறிப்பாக ஆம்பளை தான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சுற்றி வளைச்சி இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லாமல் சிம்பிளாக ஒரே ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சை போட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் அந்த சுவிட்சை பொம்பளை தான் போடணும்னு ஆம்பளை நினைக்கிறான் பத்தியா, அங்கே தாண்டா நீங்கள் திருமண வாழ்க்கையில் தோற்று போய்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான டயலாகை சொல்கிறதாகட்டும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே இந்த கிளேஸு லேகு கொஞ்சம் கிரிஞ்சான விஷயங்களும் நிறையவே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் பாவம் பொல்லாதது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த டியூட் படம் வந்தது இல்லையா, அந்த படத்துக்கு இது இன்னும் ரொம்ப மோசம் இல்லை. ஏன்னா டியூட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு நல்ல படம் தான். பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த படம் கிட்டத்தட்ட இந்த சமுதாயத்தை இன்னும் சொல்லப்போனால் இளைய தலைமுறையில் சீர்கெடுக்கக்கூடிய ரொம்ப கேடுகட்ட ஒரு படமாக தான் அது இருந்தது. பட் அந்த மாதிரி இல்லாமல் கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீதிமன்றத்தை தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. காமெடி பொறுத்த மட்டும் விக்னேஷ்காந்தா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கலக்கியிருப்பார். இன்னொரு பக்கம் டேவிட் திவாகர் அவருடைய காமெடி சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. இவங்க ஃபேரன்ஸாக நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பும் பெரும்பாலான இடத்துல கொஞ்சம் ரசிக்கும் வண்ணமே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப நல்லா வேற லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது,
ஒரு பிலோ ஆவரேஜுக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே தான். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் கிரிஞ்சு லேசு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த படம் இன்னைக்கு நம்ம ஊர் திரையரங்குகளே ரிலீஸ் ஆயிருக்கு. விருப்பம் உள்ளவங்க போய் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.